அரவக்குறிச்சி அருகே தனிநபர் பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்து சுவர் கட்டியதை அகற்றக் கோரி தாலுகா அலுவலகம் முன்பு பொதுமக்கள் சாலை மறியல். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள ஆண்டிமேடு பகுதியில் கருப்பசாமி என்பவர் நத்தத்தில் உள்ள நிலத்தில் 10 அடிக்கு சுவர் எழுப்பி வீடு கட்ட குழி தோண்டி வைத்துள்ளார். இதனால் அந்த வழியாக கேணிக்கு தண்ணீர் எடுக்க செல்லும் பொதுமக்களுக்கும் கோவிலுக்கு வரவும் மயானத்திற்கு செல்லவும் இது முக்கிய பாதை. எனவே இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், மேலும் கேணிக்கு அருகில் செப்டிக் டேங்க் தொட்டி கட்டியுள்ளதால் குடி தண்ணீர் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், ஆக்கிரமிப்பு செய்துள்ள 10 அடி சுவர் மற்றும் செப்டிக் டேங்க் தொட்டியை அகற்ற வேண்டும் என கூறி அப்பகுதியை சார்ந்த 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரவக்குறிச்சி தாலுகா அலுவலகம் அருகே கரூர் டு அரவக்குறிச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த அரவக்குறிச்சி போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. என் பேர் மேகநாதனுங்க. நான் அரவக்குறிச்சியில் ஆண்டிமேடுங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறேங்க. கோயில் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க கருப்பசாமிங்கிற ஒரு நபர். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 13/9/2023 கலெக்டருக்கு, தாசில்தார், மணியார் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க எழுத்து மூலம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21/12/2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்துங்க அவங்களுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 சென்ட்டுங்க. ஆனால் பட்டா போட்டு கொடுத்தா 3.25 சென்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்துங்க அது கோயில் இடத்த எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துங்க இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோடைய இடத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணதும் இல்லாமல் அங்கே வந்து தண்ணி பிடிக்கும் வேலை ஆரம்பிக்கும் போதே ஒரு புகார் மனு கொடுத்தாச்சுங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 13/9/2023 அங்கே அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாடியே பட்டா வாங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்தாச்சுங்க. அதே மீறி இவங்க பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டா கொடுத்ததும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருடியும் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 21/12/2023 அவங்களுக்கு பட்டா இஷ்யூ ஆனது. உங்களுக்கு வந்துங்க வருடியும் அவங்க வந்து பட்டா இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வருடியும் நாங்கள் ஒரு 15/2/2024 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோங்க. இதாட்ட வந்து அவங்க வந்து கோயில் இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பொதுப்பாதையும் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்களுக்கு வந்துங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே லேடிஸ் தண்ணி பிடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து கேமரா வச்சு மோசமான வார்த்தைகள் பேசுறது, சில இஷ்யூவெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துங்க தடுக்க போனோம் அப்படின்னா எங்கள் மேலே வந்து பொய் கம்ப்ளைண்ட். என்ன சொல்ல வரீங்க? ஆக்கிரமிப்பு வந்து அகட்டி தர சொல்கிறவங்களுக்கு வந்துங்க அகட்டி தர சொல்கிறவங்களுக்கு வந்து கோயில் இடத்த வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வேண்டாம்.